வணக்கம். இந்த பதிவுல அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயில் பத்தி நம்ம பார்க்கலாம். 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்று இந்த கோயில். இத்தலத்து பெருமாள் மகாபாரத போரின் போது பார்த்தனுக்கு, அதாவது அர்ஜுனனுக்கு தேரோட்டிய சாரதி வடிவில் காட்சியளிக்கிறார். இத்தலத்தின் மூலவர் பெயர் வேங்கட கிருஷ்ணர் என்ற போதிலும் உற்சவராகிய பார்த்த சாரதி அப்படிங்கிற பேர்லயே இங்க உள்ளவங்க கூப்பிடுறாங்க. முதலாம் நரசிம்மவர்மன் என்ற பல்லவ மன்னரால் கட்டப்பட்டது இந்த கோயில். 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இந்த கோயிலில் பெருமாளின் 5 அவதாரங்கள் உள்ளன. நரசிம்மர், கிருஷ்ணர், ராமர், வரதராஜர், ரங்கநாதர் என்று 5 அவதார பெருமாள்கள் இருக்கிறார்கள். சுமதிராஜன் அப்படிங்கிறவர் ஒரு மன்னர். அவர் திருமாலின் பக்தர். பெருமாளை குருஷேத்திர போரில் தேரோட்டியாக இருந்த கண்ணனாக தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். தனக்கு அக்காட்சி தந்தருளும்படி பெருமாளிடம் வேண்டினார். சுவாமியும் இங்கு தேரோட்டியாக காட்சி தந்தார். மகிழ்ந்த மன்னர் அதே கோலத்தில் தங்கும்படி வேண்டவே பாரத போரில் அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்த திருக்கோலத்தில் இங்கே எழுந்தருளியுள்ளார். இங்கே சாரதியாக வீற்றிருக்கும் பெருமாள் கரங்களில் சங்கு மட்டுமே வைத்துள்ளார். பீஷ்மர் பாரத போரில் அர்ஜுனன் மீது தொடுத்த அம்புகளை எல்லாம் தானே முன்னின்று ஏற்றுக்கொண்டு அர்ஜுனனுக்கு வெற்றியை தேடி கொடுத்ததை விளக்கும் வகையில் இன்றும் பெருமாளுக்கு முகத்தில் அம்புப்பட்ட வடுக்கள் காணப்படுகின்றன. இங்கு உற்சவர் பார்த்தசாரதி, மூலவர் வேங்கட கிருஷ்ணர் என்று அழைக்கப்படுகிறார். வியாச முனிவரால் இங்கே இவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டார் என்கிறது தல புராணம். இங்கு காணப்படும் மூலவர் திருமேனியே கீதையில் பகவானின் சொரூபம் என்று கருதப்படுகிறது. கருவறையில் மூலவர் வேங்கடகிருஷ்ணர் தவிர ருக்மணி பிராட்டி, பலராமன், சத்யாகி, அனிருத்தன், பிரத்யும்னன் என குடும்ப சகிதமாக காட்சி தருகிறார். இதை தவிர இன்னும் பல சுற்று கோயில்கள் இருக்கின்றன. ஆண்டாள் தனி சந்நிதியில் இருக்கிறார். ஸ்ரீ ஆஞ்சநேயர், நரசிம்மர் எல்லாம் தனித்தனி சந்நிதியில இருக்காங்க. ஸ்ரீ வேதவள்ளி தாயார் தனி சந்நிதியில இருக்காங்க. பார்த்தசாரதிக்கு தனியாக ஒரு கொடிமரமும், நரசிம்மருக்கு தனியாக ஒரு கொடிமரமும் இங்கே இருக்கிறது. ஆதி காலத்தில் திருமாலை தனது மருமகனாக அடைய வேண்டி பிருகு மகரிஷி இத்தலத்தில் தவம் இருந்தார். அப்போது அங்கிருந்த புஷ்கரணியில் மலர்ந்த அல்லி மலரில் தாயார் மகாலட்சுமி தோன்றினார். பிருகு அவருக்கு வேதவள்ளி என பெயரிட்டு வளர்த்தார். அவருக்கு திருமண வயதை அடையும் போது திருமால் ரங்கநாதராக இத்தலம் வந்து அவளை திருமணம் செய்து கொண்டார். இத்திருக்கல்யாண வைபவம் திருக்கோயிலில் மாசி மாதம் வளர்பிறை துவாதசி அன்று நடக்கிறது. வேதவள்ளி தாயார் தனி சந்நிதியில் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார். மூலஸ்தானத்தில் வேங்கட கிருஷ்ணர் அருகில் ருக்மணி தாயார், மார்பில் மகாலட்சுமி ஆகியோர் இருக்கிறார்கள். இந்த பெருமாள் அர்ஜுனனுக்கு உதவியாக வந்த கிருஷ்ண அவதாரம் என்பதால் அருகில் ருக்மணி தாயார் இருக்கிறார். வலப்புறத்தில் அண்ணன் பலராமர், இடதுபுறத்தில் தம்பி சத்யாகி, மகன் பிரத்யும்மன் மற்றும் பேரன் அனிருத்தன் ஆகியோரும் இருக்கின்றனர். தனி சந்நிதியில் இருக்கும் ராமபிரானும், சீதை, லட்சுமணர், பரதன், சத்ருகன், ஆஞ்சநேயர் ஆகியோர் உள்ளனர். பொதுவாக 4 கரங்களுடன் காட்சி தரும் பெருமாள் இங்கே கிருஷ்ணராகி மானிட வடிவில் இருப்பதால் 2 கரங்களே உள்ளன. 9 அடி உயர மூலவர் சாரதிக்குரிய மிசையோடு இருப்பதால் இந்த கோயில் மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. மற்ற தலங்களில் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் தான் கருட சேவை வைபவத்தை காண முடியும். ஆனால் இங்கே வருடம் 365 நாளுமே கருட சேவை தான் நடைபெறுகிறது. அதுவே இந்த கோயிலின் மிக விசேஷமான ஒன்று. பாரதியார் பாடிய கண்ணன் பாடல்கள் அனைத்துமே இத்தல பெருமாளை பற்றி பாடியது என்று குறிப்பிடுவார். அனுதினமும் பார்த்தசாரதி பெருமாளை வழிபட்டு இருக்கிறார்கள். சங்கீத மேதை தியாகராஜ சுவாமிகள், தத்துவ மேதை விவேகானந்தர், கணித மேதை ராமானுஜர் ஆகியோர் இங்கு வழிபட்டு இருக்கின்றார்கள். இந்த கோயில் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 9 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். இங்குள்ள புஷ்கரணி கைரவாணி என்று அழைக்கப்படுகிறது. மேலும்
5 புனித தீர்த்தங்கள் இந்த குளத்தை சுற்றி இருப்பதாக நம்பப்படுகிறது. 12 ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாளுக்கு இங்கு தனி சன்னதி உள்ளது. அவர் தலைமை தெய்வத்தின் துணைவியாகவும் கருதப்படுகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.